இவரோட பேரு ஜலாவுதீன். இவரோட வீட்டுக்கு கரண்ட் பில் 76,000 ரூபாய் வந்திருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ பெரிய மாட மாளிகையில வாழ்றாரு, அதனாலதான் இவ்வளவு பெரிய தொகை கரண்ட் பில்லா வந்திருக்குது அப்படின்னு. ஆனா அது உண்மை இல்ல. ஜலாவுதீன் பாய் கவர்மெண்ட் கொடுத்த இலவச வீட்டில் தான் வாழ்றாரு. இந்த ஜலாவுதீன் பாய் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். கவர்மெண்ட்ல இருந்து மீனவர் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு சுனாமி வீடுன்னு ஒரு ஃப்ரீ வீடு கட்டி கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ஸ்கீம்ல தான் இவரோட வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் தான் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு தான் 67,000 ரூபாய் கரண்ட் பில்லை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்குது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. பத்திரிகையாளர்கள் இந்த ஜலாவுதீன் பாய் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. நார்மலா உங்களுக்கு கரண்ட் பில் என்ன அமௌண்ட்ல வரும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, 2 மாசத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுப்பாங்க. அப்போ அமௌண்ட் வந்து 300 ரூபாய் வரும், இல்லைன்னா 500 ரூபாய் வரும். அதோட பெருசாலாம் ஒரு காலம் வந்ததில்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாசம் தான் திடீர்னு 67,000 ரூபாய் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சரி, குண்டை தூக்கி போட்டாங்க, ஓகே. அதுக்கு அவர் பயப்படலாம் இல்ல. அவர் என்ன நினைச்சாருன்னா, ஏதோ சின்ன மிஸ்டேக்கா இருக்கும், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இதை ரிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அசால்ட்டா இருந்திருக்காரு. போன மாசம் இறுதியில போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. கலெக்டர் ஆபீஸ்லயும் மனு கொடுத்ததா சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்பா எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கரண்ட் பில்லாம் வராது, ஏதோ மிஸ்டேக்கா இருக்குது போல, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ல குறிப்பிடவும் செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 2 தவணையா அந்த அமௌண்ட்டை கட்டுங்க, ஒரே மாசத்துல கட்டணும்னு அவசியம் கிடையாது, ஆனா நீங்க கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் போயிருக்கும் பொழுது ஆளு சமகாண்ட் ஆயிட்டாப்ல. பாய் ஆரம்ப கட்டத்துல என்ன நினைச்சாருன்னா, கவர்மெண்ட் ஏதோ சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கு, அந்த மிஸ்டேக்கை நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு அசால்ட்டா இருந்த பாய் இப்போ என்னடா இது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நமக்கு ஃபேவரா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சமா விரத்திக்கு ஆளாயிட்டாரு. தமிழ்நாடு முழுக்கவே பரவலா ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு கரண்ட் பில்லு கூடிடுச்சு, மின் கட்டணம்லாம் உயர்த்திட்டாங்க அப்படின்னு. ஆனா இந்த அளவுக்கு யாருக்கும் கூடியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லப்பா எனக்கு பயங்கரமா கூடியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வேற லெவலுக்கு தமிழ்நாட்டில் கெத்து காட்டிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே போல கெத்து காட்டினீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு புகழாரம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.